இருந்தாலும் போய்விட்டு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பைந்தமிழ் இயக்கத்தினுடைய இந்த திங்கள் பொழிவு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இயக்கத்தினுடைய பொழிவுகள் நாமே பேசுவதை விட நடக்குவோர் அல்லது கற்றறிந்த பெருமக்கள் அறிஞர்கள் பேசுவதோடு எதிர்காலத்திலே மாணவர்களையும் பேச வைக்க வேண்டும். அவர்கள் நமக்கு பின்னாலே நம்முடைய தமிழ் வற்றை அவர்கள் பெற வேண்டும், தமிழ் அறிவை பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இந்த பைந்தமிழ் இயக்கம் அப்படியே அடியெடுத்து சிறப்போடு பணியாற்றிய வண்ணம் இருக்கிறது. இந்த நிகழ்வு 3 அரங்குகளை உடையது. மாணவர் அரங்கம், மரபுக்கு அரங்கம், ஆய்வு அரங்கம் என்று இப்படி 3 அரங்குகள் நடைபெற்றாலும் அந்த மாணவர் அரங்கத்திலும் ஆய்வு அரங்கத்திலும் அந்த திங்கள் அல்லது அதற்கு முன்பாக இருக்கின்ற திங்களிலே பிறந்த தமிழ் பெருமக்களினுடைய தமிழ் தொண்டை தமிழ் பணியை எடுத்து கூறுகிற ஒரு நிகழ்வாகத்தான் மாணவர் அரங்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினம் நம்மிடம் வாழ்ந்த ஐயா திருவள்ளுவர் கவச்சாலையை நடத்திய அன்புக்குரிய இலங்குவரனார் பைந்தமிழ் இயக்கத்தை தொடங்கி வைத்த ஒருவர் அவர் இல்லை. அவரோடு ஒட்டி உறவாடி உணர்வோடு தமிழ் பணியாற்றிய பாவாணர் இல்லை. அந்த பாவாணரோடு தொடர்புடைய நம்முடைய மறைமலையார் இல்லை, பாவலர் ஏறு இல்லை, நம்முடைய பாளையங்களும் இல்லை. இப்படிப்பட்ட தமிழ் கொண்டு ஆற்றிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இல்லாத காலத்திலே அவர்கள் செய்திருக்கிற தமிழ் பணியை மாணவர்கள் உணர வேண்டும். அதுதான் முக்கியமான குறிக்கோள். அதற்காகவே தான் மாணவர் அரங்கத்திலே அந்த மாணவர்களை தமிழுக்கு பாடுபட்ட தமிழ் அறிஞர்களை பற்றி சொற்பொழிவு ஆற்றுகிற அந்த நிகழ்வை நடத்துகிறது. அந்த தமிழ் அறிஞர்கள் எப்படியெல்லாம் தமிழுக்கு பாடுபட்டார்களோ அதனை போன்று தானும் தமிழுக்கு கொண்டாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வை, அந்த உள்ள பிழைப்பை மாணவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த மாணவர் அரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர் அரங்கத்திலே சிறப்பாக நடைபெறுவதற்கு இத்திகளிலே காரணமாக இருக்கிற ஆசிரியர் பெருமாட்டி சித்திரா அவர்கள் அம்மையார் நடுவன் பள்ளியிலே எஸ்ஆர்பி என்று சொல்லக்கூடிய நடுவன் பள்ளியிலே அம்மையார் பணியாற்றினால் அவர்கள் தமிழ் பற்று கொண்டவர்கள் என்ற காரணத்தால் மாணவர்களை தமிழ் பற்று உறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னிடத்திலே இதற்கு முன்னாடி கொண்டு அங்கே இருந்து மாணவர்களை அழைத்து வந்தார். இப்பொழுது அதனை போன்று இத்தகைய அம்மையார் அழைத்து ஐயா எங்களுக்கு 4 பிள்ளைகளுமே பேசுவார்கள் என்று எனக்கு என்னிடத்திலே சொன்னார். உடனே நானும் மற்ற முயற்சி அடைந்து அவர்களை சரி அம்மா, நான் உங்களுக்கு யாரை பற்றி எந்த தமிழறிஞரை பற்றி பேச வேண்டுமோ அவர்களுடைய பட்டியலை அனுப்புகிறேன் என்று சொல்லி கைபேசியிலே தான் அனுப்பினேன். இந்த கூட்டம் சென்ற திங்கள் நடைபெறுவதாக இருந்த கூட்டம் பள்ளியினுடைய விடுமுறை காரணத்தாலும் மாணவர்கள் கிடைக்காத காரணத்தாலும் நடத்த முடியாமல் போயிட்டு அதனை இத்திங்களிலே நடத்துகிறோம். ஆக இங்கே கலந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் தமிழ் அறிஞர்கள் யார் யார் என்றால் மாநில தங்கப்பா, நாம் வாழ்ந்த இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த பெருமகன் மூசி பூரணலிங்கம், அதனை போன்று உமா மகேஸ்வரனார், வழக்க
சரிங்க. இவர்களை எல்லாம் பற்றி இங்கே பேசுவதற்காக இங்கே மாணவ செல்வங்களை அழைத்து வந்திருக்கிற அம்மையார் சித்ராவுக்கு உள்ளபடியே பைந்தமிழ் இயக்கம் பாராட்டு தெரிவிக்கிறது. இங்கே மாநில தங்கப்பா தனித்தமிழ் கற்றுக்கொண்ட பெருமகனார் பாவனையர் பெருஞ்சித்திரனாரிடத்திலே அளப்பரிய கற்றுக்கொண்ட பெருமகன், தென்மொழியிலே பல்வேறு கட்டுரைகளை எழுதிய பெருமகன், வாழ்வான நிலத்திலே உணர்வோடு பணியாற்றிய பெருமகன். இந்த மாலை தங்கப்பாயில் சொல்லக்கூடியவர் 2018 தான் மறைவுற்றார். அவர் இருமுறை சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர். 84 அகவையிலே மறைந்த பெருமகன். அவரை பற்றி இங்கே நமக்கு அவருடைய தமிழ் பணிகளை எடுத்துரைத்த பார்கவி என்று சொல்லக்கூடிய மாணவ பெண்மணி இங்கே வருகை இருந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பிலே வருகிறார். அடுத்து மூசி பூரணலிங்கம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய பூரணலிங்கம். இவர் திருநெல்வேலி மாவட்டத்திலே முன்னீர் பள்ளத்திலே பிறந்த பெருமகன். இவர் ஆங்கிலம் கற்று ஆங்கிலத்திலே புலமை பெற்று ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிய பெருமகன். அப்படிப்பட்ட பெருமகன் தமிழினத்திலே கொண்ட பற்று காரணத்தால் அதிலே தோய்ந்து இதழாசிரியராக, நூலாசிரியராக, சொற்பொழிவாளராக, இன்னும் சொல்ல போனால் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய பெறுவவர். அவருக்கு தெரிசைக்கும் தொடர்பு உண்டு. அவர் பல்வேறு கல்லூரிகளிலே பணியாற்றியவர் என்றாலும் கூட எஸ்பிசி என்று சொல்லக்கூடிய விசம்பீபர் பள்ளி அந்த பள்ளியிலே பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1938-39 இந்திய இணைப்பிலே பங்கு கொண்டு பணியாற்றிய பெருமகன். அவரை பற்றி இங்கே எடுத்து அவருடைய தொண்டை பாராட்டி பேச அன்புக்குரிய மாணவ கண்மணி 10ஆம் நிலை பயின்று கொண்டிருக்கிறவர் சுப்புலட்சுமி என்ற அடுத்து தமிழரே உமா மகேஸ்வரனார். இவர் கற்றது வழக்கறிஞர், சட்டம் பெற்றவர். ஆனால் தமிழுக்கு தொண்டு செய்த பெருமக்களின் உள்ளே சட்டம் கற்றவர்களும் பொறியாளர்களும் இங்கே தன்னுடைய தமிழ் தொண்டை ஆற்றிய நிலம் இந்த தமிழ் நிலம். அந்த வழியிலே சட்டம் கற்ற அன்புக்குரிய ஐயா உமா மகேஸ்வரனார் தமிழ் தொண்டாற்றிய பெருமைக்குரியவர். இவர் எப்படி மதுரை தமிழ்ச்சங்கம் தோற்றமுற்றதோ அதனை போன்று தமிழ் வளர்ப்பதற்காக கரங்கையிலே தமிழ்ச்சங்கம் கண்ட பெருமகனார். 58 அகவை மட்டுமே இந்த பூமியில வாழ்ந்த பெருமகன். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார் என்றால் இன்னும் அவர் பணி அளப்பரியதாக இருந்திருக்கும். இப்படியாக இவருடைய பணி அளவிட முடியாத பணி. கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த பெருமைக்குரியவர். 30 ஆண்டு காலம் அந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே பணியாற்றியவர். அங்கே புலவர் தனித்தமிழ் கல்லூரியை உருவாக்கி புலவர் பெருமக்களை தமிழ்நாடு முழுக்க பணியாற்ற வைத்த கழகம் அந்த பள்ளி கல்லூரி தான் கரந்தை கல்லூரி. திருச்சி தஞ்சாவூரில் இருந்து வடவால் 2 தொலைவிலேயே இருக்கிறது. இப்படியாக இவர் பணியாற்றிய பெருமைக்குரியவர். இந்த கல்லூரியிலே பணியாற்றிய பெருமகன், முதல் பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் வெள்ளைவாரனார் ஐயா. அந்த வெள்ளைவாரனாரை பற்றி ஐயா அவர்கள் அவருடைய தொண்டை பற்றி ஆய்வு செய்ய இருக்கிறார். ஆக இப்படியாக செந்தமிழ் கல்லூரியிலே முதல் ஆசிரியராக பொறுப்பேற்ற பெருமகன் தான் ஐயா
இப்படியாக இந்த கடந்த திங்களிலும் இத்திங்களிலும் தொண்டாற்றிய பெருமக்கள் உண்டு. அடுத்து மாணவர் உலக முதன்முறை தமிழே என்று சாஸ்திரி குயின்ஷா மாணவி இங்கே பேச வந்திருக்கிறார். அதாவது இதுவரையிலும் மாந்தன் தோற்றமுடைய இடம் மாந்தன் தோற்றமுடைய இடம் மாந்தனுடைய இதழ்களை அசைத்த மொழி தமிழே லமூரியா கண்டம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மண் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் அதனை மறைக்க முடியாத அளவிற்கு எடுத்து சொன்ன பெருமைக்குரியவர் நம்முடைய பாவாணர். அதில் இந்த பாவாணர் நம்முடைய திருச்சியிலே இருக்கிறது இசை பள்ளி, மேனியரை பள்ளி, அங்கே பணியாற்றிய பெருமகள். ஆக அவருடைய வழியிலே முதல் மொழி தமிழ் என்ற பொருள் பற்றி அதே பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கிற சாஸ்திரி குயின்ஷா இங்கே வழியில் வந்திருக்கிறார். அவரையும் உங்கள் சார்பிலே வரவேற்கிறேன். அடுத்து தமிழகே உமா மகேஸ்வரனாரை பற்றி சிவநிதி என்று சொல்லக்கூடிய மாணவர். மூன்றுக்கு ஒருவர் தான், 3 பேர் மாணவிகள், பாதிக்கு பாதியை விட குறைவு மாணவர். ஏனென்றால் ஒரு பெண் கல்வி கற்றால் அது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஊருக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே அவருடைய பணி சிறக்க செயல்படுவார்கள். அந்த வகையிலே இந்த கூட்டத்திலே 3 பெண்மணிகள் கலந்து கொண்டு, மாணவ கண்மணிகள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள். இந்த நாள் வரையும் உங்களின் சார்பிலே வரவேற்கிறேன். அடுத்து பாவரங்கம். இந்த பாவரங்கத்திலே அழகரசன், முத்துசாமி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். அவர்களும் பாடுவதாக சொன்னார்கள். ஆனால் பாட வர இயலாவிட்டாலும் அவர்களுடைய பொருள் பற்றி இங்கே உலக தாய்மொழி உண்டவிலே என்ற பொருள் பற்றி அன்புக்குரிய காவலர், நம்முடைய பைந்தமிழ் இயக்கத்துக்கு முற்ற துணையாக இருக்கக்கூடிய இங்கே பாடுவார். அடுத்து தமிழ் பகை வீக்க தமிழர் கடல் என்ற பொருள் பற்றி நம்முடைய எஸ்ஆர்பி பள்ளியிலே மாணவர்களை அழைத்து வந்திருக்கிற ஆசிரியை சித்திரா அவர்கள் இங்கே பாடுவார். அன்போடு அழைக்கின்றேன், வரவேற்கின்றேன். அடுத்து இந்த ஆய்வரங்கத்திலே அன்புக்குரிய ஐயா அவர் உள்ளபடியே அடக்கவே உருவான பெறுவார். நான் எங்கே இருக்க வேண்டுமோ அதை விட கீழாக படிவாக தன்னை கருதி கொண்டிருக்கக்கூடிய பெருமை. ஏனென்றால் படியுமா என்றும் பெருமை, ஆனா சிறுமை அந்த படிவும் இருக்காது. சிறுமை அப்படிப்பட்ட ஒரு பெருமகனா நம்முடைய ஜவான் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக, துறை தேர்வு தலைமை அலுவலராக, பல்வேறு மாணவர்களுக்கு ஆய்வு நெறியாளராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் ஐயா அவர்கள் நம்முடைய வெள்ளிவாரனாரை பற்றி இங்கே எடுத்துரைக்க இருக்கின்றார். அவரும் 70 ஆண்டுகள் தான் இந்த பூவிலே வாழ்ந்த பெருமகனார். மத்தியிலே இருக்கிற திருநாகேஸ்வரத்திலே பிறந்தவர். இவர்களுடைய நூல்கள் எண்ணற்ற படைத்தாலும் 26 நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணியை பற்றி ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக எடுத்துக் கொள்வார். அவரை உங்களின் பையன் இயக்கத்தின் சார்பில் வருவது என்று இத்துணைதான் ஒரு மரம் பூமிக்கு மேலாக நிற்கின்றது. அது கண்ணுக்கு தெரியும். ஆனால்
அந்த பூமியில இருக்கிற வேர் கண்ணுக்கு தெரியாது. இப்போ இயக்கம் என்றாலும் அது மரம் போன்றதுதான். மனக்கு மலராக, கனியை கொடுக்கும் கனியாக, சுவைப்பதற்குரிய பொருளாக, அனைத்துமாக, வித்தாக இருக்கக்கூடியது. குறிப்பாக பயின்றவனே இயக்கம் என்று சொன்னாலே அது விதையை கொடுக்க வேண்டும், சுவையை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கப்படுகிற அந்த அனைத்து இயக்கங்களுக்கும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு வேர் வேண்டும். அப்படி ஆணிவேராக, அதனை ஆணிவேரை தொடர்ந்து பக்க வேராக சூழ்ந்திருக்கக்கூடியதுதான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் அத்துணை பேர். ஐயா அவர்களிட நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன். ஐயா அவர்கள் அமைந்திருக்கிறார். அவர்கள் ஐயா அவர்கள் பேராசிரியர் பெருமகன். அப்படிப்பட்டவர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார், அமைந்திருக்கிறார். அவரையும் எனக்கு முன்னாலே எழுச்சி பாடல்களை பாடிய அன்புக்குரிய ஐயா ஈகவரசர் அவர்கள் பல்வேறு தமிழ் இயக்கங்களிலே தன்னை ஈடுபடுத்தி தான் தன்னுடைய நிதியை கொடுத்து ஆக்கபூர்வமான பணியையும் செய்து கொண்டிருக்க அன்புக்குரிய நண்பர் ஐயா மாரியை பணியாற்றக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் அடுத்து ஐயா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக சிறந்த பிரமுகனார் அன்புக்குரிய ஐயா பெருமுளவர் வரகசாமி அவர்களினுடைய திருமகனார். அடுத்து அனைத்து இயக்கங்களிலும் பங்கு கொண்டு மற்ற துணையாக இருக்கிற திருவரங்கம் நேசவனார் மாம்பழச்சாலை. அடுத்து பைத்தியத்தை பற்றுக்கொண்டு எந்த நாளும் வருகின்ற ஐயா தமிழியன், அன்புக்குரிய ஐயா மருத்துவர். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் படம் பிடித்து இந்த சமூக ஊடகத்துக்கு தெரிவிக்கின்ற ஐயா பாபு, இந்த இயக்கத்திலே பங்கு கொண்டிருக்கிற பானுமதி. இப்படியாக அடுத்து ஐயா இந்த மாணவ செல்வங்களை தூக்கி வந்திருக்கிற பெற்றோர்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று இருகரம் குவித்து இருகை குவித்து வணங்கி வரவேற்கிறேன். அடுத்து பைந்தமிழ் இயக்கத்திற்கு எனக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய துணை இயக்குனர் அன்புக்குரிய ஐயா. அவரை என்ன போற்றினாலும் தகும். அப்படிப்பட்ட பெருமகனாரையும் உங்களோடு அவரையும் சேர்த்து வரவேற்று நான் இந்த வரவேற்பை நன்றி.